அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 தமிழ் சொசைட்டி. அதில் தமிழ் சமூகத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியம் பார்த்தாச்சு, அதிலே சங்க மருவிய காலத்தில் அற இலக்கியம் பார்த்தாச்சு, பக்தி இலக்கியம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க சிற்றிலக்கியங்களும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, காப்பிய இலக்கியங்கள். என்னது? காப்பிய இலக்கியங்கள். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். காப்பிய இலக்கியங்கள் தான் நம்ம பார்க்குறோம். இந்த காப்பிய இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காப்பியம் வந்து ரெண்டு வகைப்படும் சொல்லுவாங்க. காப்பியம் வந்து என்ன சொல்லுவாங்க? ரெண்டு வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா பெருங்காப்பியம், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சிறுங்காப்பியம். காப்பியம் வந்து இரண்டு வகைப்படும். பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் இரண்டு வகைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பொருட்தொடர் நிலை செயல் எனப்படுமா. காப்பியம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? பொருட்தொடர் செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காப்பியத்தை. காப்பியத்துக்கு வந்து என்பது காப்பை இயம்புவது என்று பொருள் தருமா. காப்பியத்துக்கு என்னது? காப்பை இயம்புவது என்று பொருள் தருவது. தமிழ் சொல் என்பது அந்த காவியம் என்ற வடமொழி சொல்லோட திரிபுனும் சொல்லியிருக்காங்க. இப்போ காப்பியம்னா என்ன சொல்லிட்டா இரண்டு வகைப்படும். ஒன்றது பெருங்காப்பியம், இன்னொன்று என்னது சிறுங்காப்பியம். இப்போ பெருங்காப்பியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நாளையுமே சொல்கிறது என்னென்னா பெருங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடும் நாளையும் சொல்கிறது என்னது? பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிறுங்காப்பியம்னா என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்களை ஏதாவது ஒன்றையோ இல்லாட்டினா ஏதாவது ஒன்று குறைஞ்சி வருவதா என்னது? சிறுகாப்பியம். என்ன சொல்கிறாங்க? அறம், பொருள், இன்பம், வீடில் இந்த நாளில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று குறைஞ்சி வர்றதோ என்னது? சிறுங்காப்பியம் இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மற்றது ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் பயன்படுத்தியவர்னா மயிலைநாதர் தான். நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர் தான் என்ன செய்கிறாரு? ஐம்பெருங்காப்பியம் என்ற தொடரையே முதல் இவர் தான் பயன்படுத்துகிறாரு. இப்போ ஐம்பெருங்காப்பியங்களுக்கு நூறுகளை முதலாக குறிப்பிட்டார். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கந்தப்பதேசியர் திருத்தணியவர்களால் சொல்லியிருக்காருன்ற தகவலை இதில் மேற்கோளாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற வார்த்தை என்ற தொடரை முதலில் பயன்படுத்தவர் மயிலைநாதர் தான். இந்த கொஸ்டின் ஏற்கனவே இது தொடர்பாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னது ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சிலப்பதிகாரம் பற்றி அனைத்து விவரமும் தெரியும். ஏன் இந்த டாப்பிக்கை நாங்கள் பார்க்கணும், இதை பற்றி எங்களுக்கு நிறையா விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நியூ ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக இதில் ஒரு சில கதைகள் தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த கதைகளை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களே இதை கையாண்டலாம். சிலப்பதிகாரத்தில் இந்த ஐம்பெருங்காப்பியத்துலேருந்து சிலப்பதிகாரத்தில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால் இதையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அடுத்து யாருன்னா? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை யாருன்னா? சீத்தலை சாத்தனார். சீவகசிந்தாமணி பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். சீவகசிந்தாமணி பார்த்தீங்கன்னா திருக்கத்தக்கவர். வளையாபதிக்கு பெயர் தெரியல. குண்டலகேசி நாககுத்தனார் அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னு இதுக்கு ஷார்ட்கட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குண்டலம்னு வச்சுக்கோங்களேன், தோடுன்னு வச்சுக்கோங்க. குண்டலம்னா நீங்கள் தோடுன்னு வச்சுக்கோங்க. தோடை வந்து எங்கே குத்துவோம்? காதில் தானே குத்துவோம். நீங்கள் இங்கே நாக்கில் குத்துற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ குண்டலத்தை எங்கே குத்துறாங்கன்னா நாக்கில் குத்துறாங்க. அப்போ நாத குத்தனார்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு. குண்டலகேசிக்கு நாத குத்தனார். குண்டலத்தை வந்து நாக்கில் குத்துறோம், அதனால் நாத குத்தனார்னு வச்சுக்கோங்க. வளையாபதிக்கு பேர் தரல. சீவக அப்படின்னா, சீவகனா நீ சீவுறதுன்னு வச்சுக்கோங்க. தலையை சீவுறது. தலை வந்து திருத்தமாக இருந்தால் தான் தலையை என்னது? சீவ முடியும். தலை திருத்தமாக இருந்தால் தான் இது வந்து தலையை சீவ முடியும். எங்ககிட்ட நாங்கள் படிக்கிறப்போ ஒரு தம்பி படித்தாப்புல, அவருக்கு வந்து சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் திருத்தத்தக்க தேவர்னு ஒன்று மட்டும் தான் தெரியும். அவர் எந்த கேள்வியை கேட்டாலும், அவர்கிட்ட கேட்டாலும் ஆசிரியர்னு கேட்டால் திருத்தக்க தேவர் திருத்தக்கர்னு சொல்லிட்டே இருப்பாப்புல. அப்போ தான் அந்த தம்பிக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். தம்பி, திருத்தம் தலை திருத்தமாக இருந்தால் மட்டும்தான் நீ தலையை சீவ முடியும்னு வச்சுக்கோங்க தம்பி. அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் திருத்தத்தக்கர்னு சொல்லுங்கள், மற்ற எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் வேறு அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டை சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் மாற்றிக்கிட்டாப்புல. அப்போ தலையை சீவனும்னா என்னது? சீவனும்னா என்ன இருக்கணும்? தலை திருத்தமாக இருந்தால் தான் சீவ முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ சீவக சிந்தாமணி திருத்தத்தக்க தேவர். மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார். மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ அதில் நம்ம பார்த்தது சிலப்பதிகாரம் மணிமேகலையும் என்னதுன்னா இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சொல்கிறாங்க. உண்மைதான். சிலப்பதிகாரத்தோட முடிவில் அதுக்கடுத்து அந்த கதை வந்து எப்படின்னா மணிமேகலையோட தொடரும். நம்ம கதை பாய்க்கல ஃபுல்லாக பார்த்துக்குருவோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, இது மூணு என்னது? சமண காப்பியம். இது மூணு என்னது? சமண காப்பியம். மணிமேகலையும் குண்டலகேசியும் என்னது? பௌத்த காப்பியம். மணிமேகலையும் குண்டலகேசியும் இது ஏன் பௌத்த காப்பியமா அப்படின்ட்டு நம்ம உள்ள கதை பாய்க்கிலே பார்த்துடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை காதில் குண்டு மாட்டிருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கனாலே அதை டேரெக்டாக நம்ம பௌத்தத்துக்கு கொண்டு போயிடலாம். மணிமேகலை குண்டலகேசி கான்ஸ்டண்ட்டாக பௌத்த காப்பியம். இதுக்கு ஷார்ட்கட் வேணும்னா நீங்கள் கதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக இது வந்து பௌத்தரில் இவங்க புத்தகத்தை தானே தழுவுனாங்கட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை
எடுத்துடலாம். மீதி 3 சமயம். அப்புறம் 5 காப்பியம் பின்னாடி ஒரு 5 காப்பியம் பார்க்க போகிறோம். அது எல்லாமே சமண காப்பியம் தான். அதனால் நமக்கு எந்த குழப்பமும் வேணாம். 50 காப்பியங்கள் 2 மணிமேகலை காதில் கொண்டு போடுறது மட்டும்தான் பௌத்த காப்பியங்கள். மற்ற 3 சமணம். 5 காப்பியங்கள் 5மே சமண காப்பியங்கள் தான். அதனால் எதுவுமே இல்லை. குண்டலகேசி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு பௌத்த காப்பியம். இந்த குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்டது நீலகேசி. குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்டது 5 காப்பியங்களில் நீலகேசி. இது 5 காப்பியங்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்திருக்கு. குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட காப்பியம் எதுன்னு வந்திருக்கு. அதனால் பார்த்துக்கங்க. குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்டது நீலகேசி. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக சிலப்பதிகாரத்துக்குள்ளே உள்ளே போயிடலாம். இப்போ சிலப்பதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். என்னது சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். ஆசிரியர் இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இளங்கோவடிகளுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. என்னென்னா ஒரு ஜோதிடர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இளங்கோவடிகள் தந்தை பார்த்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இளங்கோவடிகள் தந்தை யார்? இமயவரம்பன் நெடுஞ்சாலை, தாய் வந்து நற்சோனை. இவங்க 2 பேரும். இப்போ இமயவரம்பன் நெடுஞ்சாலைகள்கிட்ட வந்து ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, உங்களுக்கு 2 மையம் இருக்கான், உங்கள் மூத்த மையன் வந்து நாடாள மாட்டான், உங்கள் இளைய மையந்தான் வந்து நாடாளுவான். அதுக்காண்டி தான் அவனுக்கு பேர் கோனா என்னது அரசன், இளம்னா சின்ன பையன் வச்சுக்கோங்களேன். அப்போ இளங்கோ அவன் தான் வந்து நாடாளுவேன், மூத்த மண்ணை நாடாள மாட்டான், இவனுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த ஜோதிடர் சொன்னதை எப்படியாவது பொய்யாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன செய்கிறாரு, ஒரு சமணத்துறவியாக மாறுறாரு. இவர் என்னவா மாறுறாரு? சமணத்துறவியாக மாறுறாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இளங்கோவடிகள் எந்த துறவியாக எந்த மதத்தை பின்பற்றி போகிறாருன்னு கொஸ்டின் இருக்குது. சமணத்துறவியாக போகிறாருன்னு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் வந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வகுப்புகள் வந்து எதுக்காக முக்கியத்துவம்னா, நாங்கள் இது தொடர்பாக பல தேர்வுகள் அட்டன் பண்ணனால இந்த கேள்வி ப்ரீவியஸ் இயரில் இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு முக்கியமாக சொல்கிறதுக்காக தான். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தான் மயன். இளங்கோவடிகள் வந்து அவர் தம்பின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இளங்கோவடிகளும் துறவம் போன்றதுனால இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தந்தை, அவரோட இளைய மகன் தான் யார்? இளங்கோவடிகள். அவங்க அண்ணன் தான் வந்து கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டுறவரே. நம்ம பின்னாடி கதை வரையில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இளங்கோவடிகளோட சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவனின் தம்பி தான் இளங்கோவடிகள். இந்த இதுலேயுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. அப்போ இமயவரம்பன் நெடுஞ்சாரதன் இளைய மகன் ஒரு சமணத்துறவி, வணிக குலத்தை சேர்ந்த துறவியாகவும் சொல்லியிருக்காங்க. இளங்கோவடிகள் துறவு பூண்டது பார்த்திங்கன்னா குணவாயூர் கோட்டம். என்னது? குணவாயூர் கோட்டம். இந்த குணவாயூர் கோட்டம் வந்து எங்கே இருக்குன்னா சேரநாட்டு ஊர். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சிலப்பதிகாரம் என்னது? 3 காண்டம் 30 காதை. எப்படி? 3 காண்டம் 30 காதைகளை இது கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 காண்டம் 30 காதைகளை கொண்டது. இது என்னென்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் இருக்குது. என்னென்ன இருக்குது? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்ட்டு இதில் இருக்குது. இப்போ இந்த 30 காதைகளை பிரிக்கணும்ல. புகார், மதுரை, வஞ்சிக்கு 30 பிரிக்கணும். புகார் கொடுக்கணும்னா நீங்கள் என்னென்னு வச்சுக்கோங்கன்னா 10 ரூபா தபால் ஒட்டன்னு வச்சுக்கோங்க. புகார் கொடுக்கணும்னா என்னது? ஒரு ஆர்டிஐலையோ எதுலேயோ புகாரோ ஒரு தகவலை தெரிவிக்கவோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ என்னென்னா 10 ரூபா தபால் ஒட்டன்னு வச்சுக்கோங்க. அப்போ புகாருக்கு எவ்வளவு? 10 ரூபா தபால் ஒட்டணும். மதுரைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே இதுன்னு காதை வரும். அந்த காதை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு 13ன்னு சொல்லலாம். வஞ்சிக்கு 7. அப்போ இது 3 கூட்டினா 30 பிரிஞ்சிருது. இப்போ நம்ம உள்ளே பார்த்துடலாம். புகார் காண்டம் என்பது மங்கள வாழ்த்து பாடல் முதல் நடுகான் காதை வரைன்னு இருக்குது. எப்படி? புகார் வந்து மங்கள வாழ்த்து பாடல் முதல் நடுகான் காதை வரைன்னு இருக்குது. இப்போ மங்கள வாழ்த்துனா நீங்கள் வேணால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மங்களம்னா திருமணம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திருமணம் முடிச்சுட்டா நடுராத்திரியாக போய் என்னது புகார் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. திருமணமானால் மங்களமானா என்னது நடுராத்திரி ஆனாலும் போய் நீங்கள் 10 ரூபா கட்டி ஸ்டாம்பு கட்டி நீங்கள் புகார் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னது? மங்கள வாழ்த்து முதல் நடுகாதன்னா நடுராத்திரி கூட போய் புகார் கொடுக்குற சூழ்நிலை வரும் திருமணமானா அப்படின்ட்டு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டிங்கன்னா புகார் மங்கள வாழ்த்து பாடு முதல் நடுகான் காதை வரை 10 ரூபா கட்டி தான் புகார் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை பார்த்தா காடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மதுரையில் என்ன இருக்குது? காடான்னு வச்சுக்கோங்க. காதை முதல் கட்டுரை காதை வரைன்னு சொல்லியிருக்காங்களே. நீங்கள் இந்த கட்டுரை கதை கேட்க மதுரைக்குள்ளே காடாக இருக்குது. மதுரையை சுற்றி பார்த்தா ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மதுரையை சுற்றி என்ன இருக்குது? கட்டு ரோடுன்னு வச்சுக்கோங்க. கட் ரோடுனா இப்படி திரும்புகிற ரோடு, கட்டாக திரும்புவோம்ல அந்த ரோடு அப்படி வச்சுக்கோங்க. அப்போ கட் ரோடுனா கட்டுரை ரெண்டுமே வச்சுக்கோங்க. அப்போ மதுரையில் காடாக இருக்குது. அந்த காடுலேருந்து கட் ரோடுக்கு தான் போக முடியும். மதுரையிலேருந்து காடாக இருக்குது. அந்த காடுலேருந்து தப்பிச்சு போங்க. எங்கே போகணும்? கட் ரோடுன்றத கட்
கட்டுரை அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது கற்றோட கட்டுரைன்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு. அப்போ நம்ம பேய்க்கு நம்பர் என்ன வச்சுருந்தோம் 13 வச்சுருந்தோம். மதுரையில் என்னது காடு காடாக இருக்குன்னு சொல்லிட்டோமா, அப்போ காட்டுக்குள்ளே என்ன இருக்குது பேய் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ மதுரைக்கு காடுகான் காதை முதல் கட்டுரை காதை வரை, கட்டுரைக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுருக்கோம் கட்ரோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ காடுகான் முதல் கட்ரோடு வரை மதுரையில் பேய் நம்பர் நம்ம ஏற்கனவே 13 போட்டிருக்காங்க. மதுரைக்கு காடுக்குள்ளே பேய் இருக்குன்றலாம் மதுரை காண்டம் 13 காதைகள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வஞ்சிக்காண்டம். உங்களை வையிறாங்க. வஞ்சா என்னது நீங்கள் குன்றுவீங்க, பார்த்துருக்கீங்களா? வஞ்சா குன்றுவீங்க, அப்புறம் என்ன செய்வீங்க வருந்துவீங்க. ஆமாம் என்னை வஞ்சி போட்டாங்களே அப்படின்னு வருந்துவீங்க. அப்போ வஞ்சிக்காண்டம் பார்த்தீங்கன்னா குன்றக்குறவை முதல் வருந்திர காதை வரை. எப்படி குன்றக்குறவை முதல் வருந்திர காதை. அப்போ உங்களை வஞ்சிட்டா என்னது குன்றி நீங்கள் வருந்திருவீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை வஞ்சினால என்னது யாராவது ஒரு ஆள் வந்து அப்பா அம்மா யாரோ உங்களை திட்டுறாங்க, என்னடா நீ படிக்கிற வைக்கிற இப்படியே இத்தனை நாளாக சும்மாவே சுற்றிட்டே தெரிகிற, வேலையை வாங்க மாட்டேற அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம சூழ்நிலை. இங்கே போட்டி உலகம் கடுமையாக இருக்குது. மற்றவர்களை காட்டி நம்ம என்ன தனித்துவம் செய்யணும், அவங்கள காட்டி நம்ம எவ்வளோ நேரம் அதிகமாக உழைச்சா தான் இதில் நம்ம வெற்றி அடைய முடியுமோ, அந்த மாதிரி நம்ம அதை நினச்சிட்டு நம்ம மனசை ஏற்றிட்டு போகணும். எல்லார் வீட்லேயும் சத்தம் போடுவாங்க, என்னையும் புக்கை தூக்கிக்கிட்டே தான் தெரிகிற, ஒரு பிரச்சனையும் ரிசல்ட் வாங்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு திட்டம் தான் செய்வாங்க. அவங்க வைக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு மோட்டிவாக இருறா ஆர்டர் வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்டா அப்படின்ட்டு பொறுமையாக இருங்க. உறுதியாக இந்த வட்டம் நம்ம எல்லோரும் ஆர்டர் வாங்கிடலாம். அப்படியே இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம சொன்னது ஒன்று தான், குரூப் 1க்கு என்னது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. குரூப் 1 நமக்கு வந்து லட்சியமாக வச்சுட்டு விளைங்க. ஆனால் குரூப் 4 நமக்கு நிச்சயமாக நம்ம கையில் இருக்கும்ன்றதை உறுதியாக எழுதிக்கலாம். இப்போ என்ன வேணா வஞ்சினா குன்றி வருந்திடுவோம். அப்போ அவங்கள நம்மளை 7 நாளும் வைகிறாயின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ வஞ்சிக்காண்டம் 7 நாளாம் போட்டு வஞ்சிட்டு தான் இருக்காங்க ஏனைய வாரத்தில் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வஞ்சிக்காண்டம் குன்றக்குறவை முதல் வருந்த காதை வரை 7 கதைகளை கொண்டது. இப்போ பார்த்தாச்சு. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம். உங்களுக்கு சிலப்பதிகார கதை எல்லாத்துக்குமே தெரியும். எங்களுக்கு தெரியும் சார் இந்த கதை, நாங்கள் படமாகவே பார்த்துட்டோம் எல்லாமே. பூம்புகாரன் படம் போட்டு அந்த படத்தில் வந்து மதுரை எரிச்ச எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம காண்டம் வரையும் தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ புகார் காண்டம்னா என்னென்னா, அந்த சோழ நாட்டு தலைநகர் பூம்புகாரில் ஒரு செல்வந்தர்களாக யார் கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்து வருவாங்க. என்னது செல்வந்தர்களாக கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்து வருவாங்க. ஒரு அரங்கேற்றம் ஒரு நாடகம் பார்க்க போயிருப்பார் யார் கோவலன். அங்கே அந்த ஆடல் மகள் மாதவியை வந்து பார்த்துட்டு அவங்க மேலே காதல் கொண்டு மனைவி கண்ணகியை பிரிஞ்சு போய் மாதவி கூட சேர்ந்து வாழ்ந்துருவார். மாதவி கூட சேர்ந்து வாழ்ந்து செல்வந்தராக வாழ்வார். எப்படி சோழ நாட்டில் பூம்புகாரில், இப்போ தலைநகர் பூம்புகார் தான், சோழ தேச தலைநகர் பூம்புகார். அங்கே போய் செல்வந்தராக கோவலன் கண்ணகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப கோவலன் போய் இந்த ஆடல் மகள் மாதவியை பார்த்து அவங்க மேல் விருப்பம் கொண்டு காதல் கொண்டு கட்டின மனைவி கண்ணகியை விட்டுட்டு அந்த அம்மா கூட போய் வசித்து வாழ்ந்துட்டு வருவார். வாழ்ந்துட்டு வரும்போது அனைத்து செல்வையும் யார்கிட்ட மாதவிட்ட இழந்துருவார். அப்போ அந்த அம்மா ஒரு பாட்டு பாடும். என்ன பாட்டு பாடும்னா, ஏதோ நடந்தால் வழி காவேரி அப்படின்ட்டு ஒரு காணல் வரி பாட்டு பாடும். அந்த காணல் வரி பாட்டு போட்டோன்னே இவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுரும், அவங்க மேலே மாதவி மேலே சந்தேகம் இருக்கும். அந்த நடந்தால் வழி காவேரின்ற அந்த வரிகளை கூட எடுத்து நம்ம அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் கூட நீங்கள் வந்திருக்கு, இந்த நடந்தால் வழி காவேரின்ற பாட்டு எந்த காதையில் வருது அப்படின்லாம் கூட நீங்கள் கொஸ்டின் வந்திருக்கு. இது வந்து காணல் வரி பாடல்னு சொல்லுவாங்க. இந்த காணல் வரி பாடலை இவங்க படித்தோடனே, மாதவி படித்தோடனே இவர் என்ன ஆயிடுவார், இப்போ இவர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இது பண்ணுறா, இவர்கிட்ட நம்ம எல்லா செல்வத்தையும் இழந்துட்டோம்னு இந்த கோவலன் திருப்பி என்ன செய்கிறாருன்னா மாதவியை பிரிஞ்சுட்டு மீண்டும் கண்ணகிட்ட வர்றாரு, கண்ணகிட்ட திரும்புகிறாரு. இந்த திரும்புறது வரைக்கும் என்னதுன்னா புகார் காண்டம். அப்போ புகார் காண்டம்னு என்னது, சோழ நாட்டில் இருக்கார், 2 பேரும் சந்தோஷமாக பணம் செல்வந்தராக வாழ்கிறாங்க. அப்புறம் அங்கே போய் ஆடல் மகள் மாதவிட்ட போய் சேர்ந்து அந்த அம்மாட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் அந்த அம்மா காணல் வரி பாடல் பாடுது. அந்த முழு பாடல் எனக்கு கொஞ்சம் சரிவரியாக தெரில, ஆனால் இந்த நடந்தால் வழி காவேரின்ற வரி வரும். அதை பார்த்துட்டு இவர் இதாகி அங்கேருந்து பிரிஞ்சு வந்து இந்த அம்மாட்ட மறுபடியும் வந்துடுவார். வந்ததோட இவருக்கு அந்த புகார் காண்டம் முடிஞ்சிடும். புகார் காண்டம் முடிஞ்சுன்னா அடுத்தது என்ன காண்டம், மதுரை காண்டம். மதுரை காண்டம் என்னன்னா, செல்வத்தோடு இருந்தவர் செல்வத்தை பூரா எங்கே இழந்துட்டார், மாதவிட்ட இழந்துட்டார். அப்போ செல்வத்தை இழந்துட்டா அப்போ என்ன ஆகுன்னு, செல்வம் வேணும், இங்கே வசிக்க முடியல, சோழ நாட்டில் அசிங்கமாயிருச்சு. அதனால் என்ன செய்கிறாங்க, பாண்டிய நாடு நோக்கி போகிறாங்க. மதுரையை நோக்கி வர்றதான் மதுரை காண்டம். மதுரையில் வந்து என்ன செய்கிறாரு, தொழில் தொடங்கணும் இது பண்ணணுன்றப்ப இந்த அம்மா காலில் போட்டிருக்க காரச்சிலம்ப உன்னை கொண்டு போய் விற்றுட்டு அதில் வர்ற பணத்தை வச்சு நம்ம தொழில் தொடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காரச்சிலம்பு விற்க போகிறாரு. அங்கே ஒரு அரசியோட சிலம்பு தொலைஞ்சு போயிடும். அந்த பொற்கொள்ளன் ஏமாற்றி இவர் தான் திருடுனாருன்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி மன்னன் முறையாக ஆராயாமல் இவரை வந்து தண்டனை கொடுத்து தவறாக புரிந்து கொண்டு இவரை வந்து மரண தண்டனை விதித்து கோவலனை கொன்றாங்க. இதுதான் என்னது, மதுரை காண்டம். கோவலனை கொல்றதோட என்ன ஆயிரும், மதுரை காண்டம் நிறைவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டம் வந்து தன் கணவன்
வந்து கல்வன் அல்ல, அவர் வந்து அவர் கல்வன் கிடையாதுன்னு சொல்லி இந்த அம்மா வந்து நீ தப்பா ஏன் பண்ணா, நீ வந்து இப்படி தப்பா வந்து தீர்ப்பு குறிட்ட, இந்தா அந்த இன்னொரு சிலம்பு எடுத்து அடித்து உடைக்கிறேன்னு சொல்லி ஒரு சிலம்பு எடுத்து அடித்து உடைக்கல. மன்னன் உதட்டில் பட்டு தெரித்த முத்து என்ன முத்துன்னு கூட கொஸ்டின் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே என்ன பரலும், மாணிக்க பரல் போய் படம். என்னது, மாணிக்க பரல் படம். மாணிக்க பரல் யார், சோழ நாட்டு உடையது. அப்போ பாண்டிய நாட்டுக்கு என்னது, பாண்டிய நாட்டுக்குன்னா முத்துப்பரல். ஏன்னா பாண்டிய நாட்டில் முத்து குளித்தல் சிறப்பாக இருந்துச்சு. அதுதான் நமக்கு ஷார்ட்கட்டு. எப்படின்னா நம்ம இதில் அந்த கடலில் முத்து குளிச்சு முத்துக்களை வந்து எடுப்பாங்க. அந்த இதிலிருந்து எடுத்து முத்துக்களை எடுத்து அதை பதிச்சு தான் நம்ம இதில் கற்சிலம்புலாம் செய்வாங்க. அப்போ பாண்டிய மன்னன் சிலம்பில் இருந்தது என்னது, முத்து. சோழ நாட்டில் இருந்தது மாணிக்கப்பரல். பாண்டியருக்கு முத்துப்பரல், அவங்களுக்கு மாணிக்கப்பரல். அப்போ இந்த அம்மா உடச்சோன்னே மாணிக்கப்பரல் மன்னன் இதில் போட்டு தெரிச்சோன்னே ஆமாம் நம்ம ஆராயாமல் இந்த மாதிரி இது நீதி வழங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் இறந்துருவார். இவங்களும் இந்த மாதிரி விசாரிக்காமல் கணவனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செஞ்சுறாங்க, கண்ணகி மதுரையை எரிச்சு இறுதியில் விண்ணுலகம் போயிட்டாங்க. இதுக்கு தான் என்னது, இளங்கோவடிகள் அண்ணன் சேரன் செங்குட்டுவன் என்னது கங்கையில் இமயமலையில் போய் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி அதை எங்கே நம்ம கும்ளிக்கிட்ட போய் கண்ணகி கோயில்னு கட்டி வச்சுருக்காரு. அந்த கண்ணகி கோயில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் திறப்பாங்க. எங்கன்னா சித்ரா பௌர்ணமி கரெக்டாக அந்த மதுரையில் சித்திரத்தில் நடக்கும். அந்த டயத்தில் அங்கே கும்ளி கேரளாவில் வந்து நம்ம தமிழ்நாடு கேரளா இணைகிற இடத்துல ஃபுல்லாக இருக்குது. பெரும்பாலும் கேரளா கண்ட்ரோல் தான் அது. அன்னைக்கு திறப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து கண்ணகி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வாங்க. இப்போ இதோட என்ன காண்டு, வஞ்சி காண்டம் நிறைவடையுது. உங்களுக்கு கதை ஏற்கனவே தெரிஞ்சதுதான். எது புகார் காண்டத்துக்குள்ளே இருக்குது, எதிரை மந்திர காண்டத்துக்குள்ளே இருக்குது, எது வஞ்சி காண்டத்தில் உள்ளது பார்க்குறது தான் பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரம் எல்லாமே ஆசிரியப்பாவாலும் கொச்சக்களிப்பாவாலும் பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கதை மாந்தர்கள். உங்களுக்கு கதையை தெரிஞ்சிடும். நிறையா கிளைக்கதைகள் போகும். கதை மாறு, தலைவன் கோவலன், தலைவி கண்ணகி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னொரு காலத்தில் சங்க கடையல் வல்ல பேகன், மயிலுக்கு போர்வை இந்தவன் பேகனோட மனைவி பேரும் கண்ணகியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு ஆடல் மங்கை மாதவி, கோவலனோட தந்தை பேர் மாசாத்துவன், கண்ணகியின் தந்தை மாநாயக்கன். நீங்கள் வேணால் இவங்க 2 பேருக்கு மாசாத்துவன் யார் மாநாயன் கொள்ள போகிறதுனா, பெண்ணை பெற்றா நாயா அலையணும் அப்படின்னு கூட ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணை பார்த்தா நாயா அலையணும் சும்மா ஷார்ட்கட்டுக்காக. ஆனால் பெண்ணை பார்த்தா தான் நல்லது அதுன்ற மாதிரி. பெண்ணை பார்த்தா அந்த நாயா அலையிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்ணையின் தந்தை பேர் மான் நாயக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாதவியின் தாய் யார், மாதவி இருக்காங்களா ஆடல் மகள், அவங்களோட தாய் சித்ராபதி. இப்போ கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் யார், மணிமேகலை. யார், கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. இப்போ அந்த மணிமேகலைக்கு சித்ராபதி யாருன்னு கேட்டிங்கன்னா பாட்டி. உங்களுக்கு ரீசனிங் மாதிரி கூட வச்சுக்கோங்க உறவு முறையில். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் மணிமேகலை. அப்போ மணிமேகலைக்கும் சித்ராபதிக்கும் என்ன உறவுன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலோட பாட்டி தான் யார், சித்ராபதி. ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா, நீங்கள் மணிமேகலை வரும்போது இவங்க கொஞ்சம் முக்கிய ரோலில் வருவாங்க, அதனால் பார்த்துக்கிறேன். கண்ணையின் தோழி பேர் தேவந்தி, கண்ணையின் தோறு பேர் தேவந்தி இங்கே, அங்கே மணிமேகலை தோழி பேர் சுதமதின்னு வரும். அதனால் இந்த தோழிகளெல்லாம் பார்த்துக்கிறோம். இவங்களாம் கொஸ்டின் வந்திருக்காங்க. மாதவி தோழி பேர் என்னது, வயந்தமாலை. நம்ம தூது பாய்க்கில் பார்த்தீங்களா, மாதவி வந்து இந்த வயந்தமாலையை வந்து தூது அனுப்புனாங்கன்றலாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பெண் சமயத்துறோடி கவுந்தியடிகள் இந்த மதுரையில் இருக்கையில் உதவி செய்வாங்க. ஆண் பௌத்தத்துறை அரவணடிகள், மதுரையில் கண்ணலை அடைக்கலம் பெற்ற ஆயர்குல பெண் மாதரி, அப்புறம் மாதரி மகள் ஐயை. இவங்க பூரா அந்த கதையில் வருவாங்க. இந்த கதையை நிறையாவே பார்த்துருப்பீங்க. இந்த கதையிலேயே நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். இன்னும் நிறையா டாபிக் இதில் இருக்கிறனால நம்ம அதுக்கு அடுத்ததை நோக்கி நடணும். இந்த பாருங்கள், மாதவியின் முதல் கடிதத்தை எடுத்து சென்றது வயந்தமாலைன்னு இந்த இங்கேயே சொல்கிறாங்க. மதுரையின் காவல் தெய்வம் வந்து மதுராபதி. இந்த கோவலின் நண்பன் மாடல். இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. மாதவி நலம் விரும்பி கௌசிகமணின்னு பார்த்துக்கோங்க. மதுரை செல்ல வழிகாட்டியவன் இந்த மாங்காட்டு மறையன் கௌசிகமணி. மூவரும் அந்தணர்கள்னு சொல்கிறாங்க. இதுதான் இவங்களோட கதையோட முக்கிய மாந்தர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்துருச்சு யார், இளங்கோவடிகளோட அண்ணன் கோயில் கட்டியவன் சேரன் செங்குட்டுவன். செங்குட்டுவனுக்கோட மனைவி பேர் என்னது, வேண்மாள். செங்குட்டுவன் மனைவி பேர் என்னது, வேண்மாள். இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணகிக்கு சிலை எடுக்க வேணும்னு வேண்மாள் தான் சொல்கிறாங்க. மனைவி வேண்மாள் சொன்னதுக்கு எடுக்க இவர் தான் என்னது போய் சிலையை எடுக்கிறாரு. எங்கே எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணகிக்கு சிலையை எடுத்தடா இமயமலை. இந்த பாருங்க, இமயமலையில் எடுத்திருக்காரு. நீராட்டியது கங்கை யார், கண்ணகி கோயில் உள்ள திருவாஞ்சிக்கலம், அதான் குமுளி. இப்போ இருக்க குமுளியில் தான் அது இருக்குது, கோயில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. முதல் பூசாரி தேவந்தி இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வடநாட்டு போர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம சப்ஜெக்டில் இது மட்டும் முக்கியம். கோயில் நிலையெடுத்து இமயமலையில் எடுத்தாங்க, கங்கையில் நீராட்டி திருவஞ்சிக்கலத்தில் இதை கட்டியிருக்காங்க. அந்த முற்பிறப்பு செய்தி இதுவுமே தேவையில்ல தான். அந்த முற்பிறப்பில் என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் தேவையில்ல. இப்போ நம்ம டேரெக்டாக செய்திக்கு போயிடலாம். இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா,
என்ன சொல்லுதுன்னா, செலுமின் குறிக்கோள் 3. கோவலன் மாதவி பிரிவு காரணம் ஊழ், கோவலன் மதுரை சென்றது காரணம் ஊழ், கோவலன் கொலை உண்ட காரணம் எல்லாத்துக்குமே ஊழ் தான், மதுரை எடுத்தது காரணம் ஊழ் என்று இளங்கோவடிகள் கருதுகிறார்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நூலை எழுதின இளங்கோவடிகளை பற்றி தான் இப்போ தான் உள்ளே வராங்க. இளங்கோவடிகளுக்கு கண்ணையின் வரலாறை கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளுக்கு கண்ணையின் வரலாறு கூடியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான் கண்ணையோட வரலாறு கூடியிருக்காரு. கண்ணையின் வரலாற்றை சீத்தலை சாத்தனார் எழுத வேண்டிய என்ன சொன்னவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சொல்கிறாரு, இதை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சீத்தலை சொன்னால், இல்லை சீத்தலை இதை நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகளில் கொடுத்து, இளங்கோவடிகள் இந்த நூலை எழுதி யார் அந்த கதையை சொன்ன சீத்தலை சாத்தனார் முன்னாடி தான் அரங்கேற்றினார். இந்த கொஸ்டின் யார் முன்னாடி அரங்கேற்றினார் ஓயாமல் வந்துடும், நீங்கள் இது கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். சீத்தலை சாத்தனார் எழுதினார், அதனால் சீத்தலை சாத்தனார் எழுத சொன்னார், அதனால் அவர் முன்னாடியே இளங்கோவடிகள் வந்து இதை அரங்கேற்றம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசன் தவறு செய்ய அமைச்சர்கள் நடுநிலை தவறுன்னு அவற்றை அறிவிக்க பாவை பாடும் பாவை மன்றம் அப்படின்றாங்க. மழை வேண்டி எடுக்கப்படும் விழா என்னது இந்திர விழா. இந்திர விழா குறித்து 2 இது தான், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கூறுது. அங்கே 500 கூறும். இந்திர விழா குறித்து கூறணும்னு 500 சொல்லும். மற்றபடி இந்த திருப்பி இந்த கதை டீட்டெயில்டாக தான் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த கதை நமக்கு தெரியும். நம்ம நேராக வந்தால் மேற்கோளுக்கு போயிடலாம். அடுத்து மேற்கோள் பார்த்தீங்கன்னா, ஊழ்வினை ஊத்து வந்து உருட்டும் அரசியல் பிறத்தோருக்கு அரங்கூற்றாக முரசால் பற்றி விருந்து விருத்தோர். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதான். இது பழைய கேள்வி ரிப்பீட்டடாக ஓயாமல் இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருந்திருக்கு இதில். அப்புறம் வேறு மேற்கோள்கள் என்ன பார்த்தோம்னா, நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டோம் அப்படின்ட்டு மாதவி சொல்கிறது ஒன்று இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா மாடலமறைன்னு சொல்கிறது ஒவ்வொன்று இருக்குது. இதில் மேற்கோள்கள் வந்து யார் கவுந்தியடிகள் என்ன சொல்கிறாங்க, வேண்மால் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் இருக்குது. நம்ம இந்த ஊழ்வினை உருந்து உருட்டு தான் புக்கில் இருக்கிறனால அதுதான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. பெரும்பாலும் புக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்கிறதுக்கு நமக்கு வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதோட புகழ்களை பார்க்கணும். சிலப்பதிகாரத்தோட புகழ் பார்த்தீங்கன்னா, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த நாடு தமிழ்நாடுனா பாரதியார் போன்றிருக்காரு. எப்படி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த நாடு பாரதியார் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாமறிந்த புலவரிலே கம்பளை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி இதனில் யாம் கண்டதில்லைன்னு பாரதியார் தான் சொல்கிறார். என்னது யாமறிந்த புலவலியிலே கம்பனை போல் இளங்கோவை போல் வள்ளுவனை போல். இப்போ நானே மாற்றி சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தனே கம்பராமாயணத்தை தான் சொல்கிறாரு. அடுத்து திருக்குறளுக்கு திருவள்ளுவர் சொல்கிறோம். 3வது தான் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடியில் சொல்கிறார். அப்போ 1 கம்பர், 2 திருவள்ளுவர், 3 தான் இளங்கோ. அப்போ பார்த்தீங்கன்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி இதனில் யான் எங்கும் பிறந்ததில்லை. இவங்களை 3 பேர் மாதிரி இந்த பூமியில் வேறு யாரும் பிறந்ததில்லைன்னு பாரதியார் சொல்கிறாரு. அப்புறமேட்டு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவா சொல்கிறார். என்னது முதலாக தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது முக்கியம், நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் வந்து இளங்கோவடிகள் சொல்கிறாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னது, முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் தான். முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம். 2வது தமிழ் தேசிய காப்பியம் பெரிய புராணம். நம்ம ஏற்கனவே சைவம் பைக்கில் பார்த்துட்டோம். பாலின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு உடைய எழுதியவர் யார்? அடியாருக்கு நல்லார். இவர் தான் சிலப்பதிகாரத்துக்கு உடைய எழுதியிருக்காரு. இப்போ சிலப்பதிகாரம் யார், எப்போ எழுதுனா, என்னென்ன காண்டம் எப்படின்னு பாருங்கள். புகாருக்கு 10, மதுரைக்கு 13, வஞ்சிக்கு 7, எது டு எதுன்னு நீங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னது, புகாருக்குன்னா மங்களமாக இருந்தால் நடுநிசி காண முடியுதுன்னு, அப்போ நடுராத்திரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். மதுரைனா காடு காண்புதல் கட்டுரை வரை, கட்டோடு வரைக்கும் சொல்லியாச்சு. அடுத்து வஞ்சி குன்றா நம்ம வருந்துவோம்னு வச்சுருக்கோம். அதனால் அது 2ஐயும் வச்சு ஷார்ட்கட்டாக நீங்கள் இழுத்துக்கலாம். அப்போ அதுக்கு 7. இது யார் எழுதுனா என்ன, இது அந்தந்த மேற்கோள்கள் வரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் சிலப்பதிகாரத்துக்கு கொஸ்டின் இல்லாமல் இருந்ததே கிடையாது. உறுதியாக எதுலனாலும் சிலப்பதிகாரத்துக்கு கொஸ்டின் இருக்குது. ஸ்கூல் புக்கில் சிலப்பதிகாரம் இருந்தால் உறுதியாக அந்த சிலப்பதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து பார்த்துருங்க. எந்த இதுனாலும் கொஸ்டின் சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்னது, மணிமேகலை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், மணிமேகலை. ஆசிரியர் கூலவாணியை சீத்தலை சாத்தனார். மணிமேகலை என்னது, கூலவாணி சிதிவருக்கு வேறு பார்த்தீங்கன்னா, அந்த கூலம்னா தானிய வகையெல்லாம், வேறு பேர் அப்படின்னா தண்டமிழ் சாத்தான், தண்டமிழ் புலவர் என வேறு பேர் இவருக்கு உண்டு. இந்த மணிமேகலை நூலுக்கு வேறு பேர் என்ன, மணிமேகலை துறவு என வேறு பேர் இருக்குது. மணிமேகலைக்கு மணிமேகலை துறவுன்னு வேறு பேர் இருக்குது. ரிப்பீட்டட் கொஸ்டின், ஓயாமல் டிஎன்பிசியில் கேட்டு அடித்த கொஸ்டின். மணிமேகலை நூலுக்கு வேறு பேர் என்னது, மணிமேகலை துறவு. தமிழ் 2வது காப்பிய நூல் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா,
சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல், துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல். சமய பூசலுக்கு வித்திட்ட நூல், துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்ற பெண்ணின் வரலாற்றை கூறும் நூல். யார்? கோவலன் மாதவிக்கும் பிறந்த, இது நம்ம சிலப்பதிகாரத்திலே சொல்லிட்டான். கோவலனுக்கும் அந்த ஆடல் மகள் விரும்பி போனார்கள், அந்த மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. அந்த பெண்ணின் வாழ்க்கையை கூறுது. பெண்ணின் பெருமையை பேசும் சிலப்பதிகாரம், ஏன்னா கண்ணையோட பெருமையை பேசுதில்ல, அதே மாதிரி இந்த நூலும் மணிமேகலையும் பெண்ணின் பெருமையை பேசும். சமூக சீர்திருத்த காப்பியமாக இது விளங்குவது. சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லறத்துக்கு தான் முதன்மை கொடுக்கும். நம்ம சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லறத்துக்கு தான் முதன்மை கொடுக்கும். ஆனால் திருக்குறள் இல்லறம் துறவம் ரெண்டுக்குமே முதன்மை கொடுத்தது. திருக்குறள் இல்லறம் துறவம் ரெண்டுக்குமே கொடுத்துச்சு. ஆனால் மணிமேகலை துறவுக்கு மட்டும்தான் முதன்மையாக இருக்கான். மணிமேகலை என்னது? துறவுக்கு மட்டும் முதன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்துச்சு, திருக்குறள் துறமும் இல்லறத்துக்கு ரெண்டுக்கும் கொடுத்துச்சு. ஆனால் மணிமேகலை வந்து துறவுக்கு மட்டும்தான் முன்னிலை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நூல் அமைப்பு பார்த்துட்டிங்கன்னா 30 காதைகள். என்னது? முதல் காதை விழாவுறக்காதை முதலாக பவித்திரம், இறுதி காதை பவித்திரம் அருகன பாவை நோற்றாக 30 காதைகளை கொண்டது. எப்படி? விழா காதை 30, இறுதி காதை பவித்திரம் 6ஆக, பாவை நோற்றாக 30 கதைகளை இது உடையது. முழுவதும் ஆசிரியர் பாவால் ஆனது. என்னது? முழுவதும் ஆசிரியர் பா. இதில் என்னமோ புதுசாக சொல்கிறாங்க. என்னது? 27வது சமயக்கணக்கர் திறம் கேட்ட காதை மட்டும். 27வதுல சமயக்கணக்கர் தம் திறம் கேட்ட காதை. இந்த சமண மதத்தோட போய் இவங்க இது பண்ணிவிட்டு பௌத்தர்கிட்ட போய் அவங்களோட சீடர்கிட்ட போய் தான் இவங்க வந்து இறுதியில் சரணடைஞ்சு இதாகிடுவாங்க. அப்படி தான் இதில் இருக்கும். பௌத்தர்கிட்ட போய் அவரை பார்த்து புத்தரடியில் போய் இந்த பௌத்தத்தை விடுவாங்க. இந்த காதையை மட்டும் என்னென்னா இணைக்குறள் ஆசிரியப்பா வானதான். இந்த 27வது காதையை மட்டும் என்ன சொல்கிறாங்க? இணைக்குறள் ஆசிரியப்பா வானது, மற்றவையெல்லாம் நிலைமண்டியில் ஆசிரியப்பா. அது என்ன இது மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆசிரியப்பாவே 4 தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நேரிசை ஆசிரியர்ப்பா, இணைக்குறள் ஆசிரியர்ப்பா, நிலைமண்டில் ஆசிரியர்ப்பா, அடிமறி மண்டில் ஆசிரியர்ப்பா. இப்போ நேரிசை ஆசிரியர்ப்பான்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா கான்ஸ்டண்ட்டாகவே நேரியல் ஆசிரியர்ப்பா என்ன இருக்கும்? 4 அப்படியே வரும். 4 சீரில் வந்துகிட்டே இருக்கும். ஈற்று அயலடி மட்டும் முச்சீரா வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நேரிசை ஆசிரியப்பால் ஈற்று அயலடி முச்சீரா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இணைக்குறள் ஆசிரியர்ப்பான்னா வரியும் கடைசி வரையும் கரெக்டாக 4 சீராக இணையாகவே இருக்கும். முதல் அடியும் கடைசி வரையும் 4மே இணையாக இருக்கும். அதோட ஈற்று அயலடி மட்டும் என்னது? முச்சீராக இருக்கும். மித்த அடிப்புறம் உள்ள மாறி மாறி வரும். எப்படி? 4 சீர் வராது, 3 வரும், 2 வரும், அப்படிலாம் மாறி 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 வர்றதான் இணைக்குறள் ஆசிரியர்ப்பா. நிலைமண்டில் ஆசிரியர்ப்பா எப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக என்ன இருக்கும்? நிலையாக இருக்கும். எந்த மாற்றம் இருக்காது. ஈற்றடி முச்சீர் வினையடி அதெல்லாம் எந்த இதுக்கும் வேலை இல்லை, ஒரே இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடிமறி மண்டில் மாசி அப்படின்னா அடியை மாறி மாறி இருக்கும். முதல் அடியை தூக்கி முன்னாடி வச்சுருப்பாங்க, அடுத்த அடியை தூக்கி பின்னாடி வச்சு என்ன பாட்டுக்கு பாடினாலும் பொருள் மாறாமல் இருக்கும். அதுதான் என்னது? அடிமறி மண்டில் ஆசிரியர்ப்பா. நீங்கள் ஆசிரியர்ப்பா நம்ம இலக்கணம் உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம இலக்கணம் நாங்கள் எடுக்கிறோம்ல, டயத்தில் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த ஆசிரியர்ப்பாலாம் எல்லாமே ரொம்ப இதுதான் கேட்குறதுக்கு அப்படி இப்படின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி இது ஒன்றுமே இல்லை. பார்த்தா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நேரிசை ஆசிரியர்ப்பானா இத்தனை சீர், அப்போ சீரெல்லாம் இணையாக இருக்குது. நேரிசை ஆசிரியர்ப்பால் இருக்கும். ஈற்று அயலடினா கடைசிக்கு முந்தி அடி, அது மட்டும் முச்சீரா வரும்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இணைக்குறள் ஆசிரியர்ப்பால் எப்படி? ஈற்று அயலடி முச்சீராய் ஃபஸ்ட்டும் கடைசி இணையாக ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு சொல்கிறது தான் இணைக்குறள். நிலைமண்டில் எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் மற்றது புறம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. நம்ம வேணால் அடுத்த ஆசிரியர்ப்பா பார்க்கல அதை பார்த்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் பார்க்கல பெருசாக தெரியும். இதை போய் பார்த்தா இதுதானா இது அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மணிமேகலையின் தோதி என்னது? சுதமதி. அங்கே கண்ணகி தோழி என்ன சொன்னோம்? தேவந்தின்னு சொன்னோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலையின் தோழி சுதமதி, நீங்கள் பழைய 10th புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழரின் அறிவியல்னு ஒரு பாடம் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலையின் தோழி சுதமதியின் தந்தையை மாடு வந்து வயிற்றில் குத்தி கிழிச்சிருச்சு. அதனால் அவர் குடல் வெளியே வந்துருச்சு. அந்த குடலை எடுத்து உள்ளே வச்சு தச்சதாக செய்தி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடத்திலே இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த முன்னொரு காலத்திலே அறிவியலில் பாருங்கள் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்காங்கன்றதே அதில் சொல்லுது. நீங்கள் அந்த புக்கை போய் பாருங்கள், 10th புக் எடுத்து பாருங்கள். மணிமேகலையின் தோதி சுதமதியின் தந்தையை மாடு குத்தி கிழிச்சு வயிறில் குடல்லாம் வெளியே வந்து தொங்கிருச்சு. அந்த குடலை பூரா திருப்பி உள்ளே வச்சு சரி பண்ணி தச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி அதில் சொல்லும். நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ மணிமேகலையின் தோதி யார்? சுதமதி. கண்ணகி தோதி தேவந்தி. அந்த மருதேவனால் கைவிடப்பட்டவள் சுதமதின்னு சொல்கிறாங்க. புத்த துறவி அறவனடிகள். ஆதிரையின் கணவன் சாதுவன்.
ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆதிரையின் கணவன் சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து செய்தியை மணிமேகலை சொல்லுதுன்னு இந்த கேள்வி திருப்பி 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 வரும். இழந்த பொருளை கிட்டால் கடல் கலந்து சென்றவன் தான் சாதுவன் அப்படின்னு சொல்லும். இந்த சாதுவன் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு கப்பல் ஒரு போட்டில் இருந்து விவகாரம் பண்ண வேறு ஊரில் போய் பொருளை வாங்கிட்டு வந்து இங்கே தொழில் பண்ணுறதுக்காக இங்கேருந்து கடல் கடந்து போகிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா முத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, மிளகு இலகெல்லாம் பொண்ணை கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, நம்ம பொருளை போகிறான்னு சொல்கிற மாதிரி இவங்க நம்ம பொருளை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பொருளை வாங்குறதுக்காக இவர் இங்கேருந்து ஒரு டீமாக போகிறாங்க. டீமாக போய் கடலில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பாறையில் அந்த இது மோதி கப்பல் வந்து கடைஞ்சு இதாகிடுது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லோரும் கடலில் விழுந்துடுறாங்க. இவர் வந்து அந்த ஒரு ஓரத்தில் கரை ஒதுங்கி அந்த பக்கம் போயிடுறாரு. அதில் விழுந்தவங்கெல்லாம் பாதி பேர் வேறு இதில் வெளியே தப்பிச்சு வந்துடுறாங்க, பாதி பேர் இறந்துருவாங்க. வந்தவங்க தப்பிச்சு வந்தவங்க இங்கே வந்து ஆதிரையிட்ட சொல்லுவாங்க, உங்கள் கணவன் நாங்கள் போனது கவுந்துருச்சு, அதில் இருக்கிறவங்க அங்கே எல்லாருமே இறந்துட்டாங்க, நாங்கள் மட்டும் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆதிரை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நம்புவாங்க, என் கணவர் உயிர் இழந்திருக்க வாய்ப்புள்ள அப்படின்னு எனக்கு சொல்லுது, அவர் தைரியமாக உயிரோட தான் இருக்கார், என்னைக்காவது என் கணவர் உறுதியாக வந்து திரும்புவார்ன்ற முழுமையான நம்பிக்கையை வச்சுட்டே இருப்பாங்க. எப்படி முழுமையாக நம்பிக்கை வச்சுட்டு அதே மாதிரி அவர் அந்த கரை உறங்கி அங்கே இருக்கிற காட்டுவாசி மக்களால் காப்பாற்றப்பட்டு உணவு உண்டு கொஞ்சம் உடுத்தி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து இதெல்லாம் தேத்தி சரியாகி திருப்பி ஒரு போட்டு வரும்போது அதில் ஏறி மறுபடியும் இவர் திரும்புவார். அதுதான் என்னது, சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்த செய்தி என்ன சொல்லுது, அப்பயே கடல் கடந்து போயிருக்காங்க அப்படின்ற செய்தியை மணிமேகலை சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மா நினச்ச மாதிரி கணவர் கரெக்டாக மறுபடியும் திரும்பி வந்துடுவார். அப்போ எல்லாரும் பேசிக்கிடுவாங்க, இந்த மாதிரி ஆதிரை வந்து உறுதியாக இருந்தா அதனால் வந்து அவர் கணவர் மறுபடியும் வந்துட்டார் அப்படின்னு சொன்னே தான். ஆதிரையின் வரலாற்றை இந்த மணிமேகலைக்கு யார் சொன்னால், காய செண்டிகை தான் சொல்லுவோம். ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலுக்கு காய செண்டை சொல்லுவோம். அதனால தான் மணிமேகலை முதலாக அமுத சுரபியில் ஆதிரையிட்ட தான் பிச்சை எடுப்பான். மணிமேகலைக்கு முதலாக அமுத சுரபியில் பிச்சை இட்டவள் ஆதிரை. கணவன் வந்து உறுதியாக வருவார் நம்பிக்கையை இருந்து தெய்வம் பத்தி விரதம் மேற்கொண்டு வந்துடுவார்னு சொல்லி அதே மாதிரி கணவன் வந்ததுனால இந்த கதையை காய செண்டிகை மணிமேகலைக்கு சொன்னனால இவங்க போய் அந்த அமுத சுரபி அண்ணலில் குறையாத அண்ணன் கிடைக்கும் அச்சய பாத்திரத்தில் வந்து யார்கிட்ட பிச்சை எடுப்பானா, ஆதிரையிட்ட தான் முதல் பிச்சை எடுப்பாள். ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலை சொன்னால் காய செண்டிகை. இப்போ இதில் என்ன கதைக்குள்ள நம்ம போய்க்கலாம். இது எப்படின்னா, தனது தந்தை கோவலன் மற்றும் கண்ணகி வந்து இப்படி இறந்துட்டாங்க அப்படின்ற சோக கதையை கேட்டு மணிமேகலை என்னது, உலக வாழ்க்கை வந்து யாருக்கும் நிலை இல்லை, அதனால் நம்ம துறவம் போவோம் அப்படின்னு சொல்லி துறவம் போகிறதுக்கு சொல்கிறா. அப்போ துறவம் போகுதுன்னு சொல்லும்போது மணிமேகலை பாட்டி யார், சித்ராபதி யார், மாதவியோட தாய். அப்போ மணிமேகலைக்கு என்னது, பாட்டி. ஒரு பொண்ணு தான் பெற்று வச்சுருக்கோம், அந்த அழகாக இருக்கிற மணிமேகலையை நம்ம துரோகம் போக விடக்கூடாது, நம்ம வாரிசு எப்படியாவது வளர்க்கணும்னு சொல்லி சோழ நாட்டில் இருக்க உதயகுமரன் அந்த இளவரசனை மணிமேகலையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தூண்டி விடுவாங்க. யார், சித்ராபதி. அப்போ சித்ராபதி தூண்டுனோன்னா அந்த இளவரசன் வந்து என்ன செய்கிறாரு, மணிமேகலையை விரட்டி வராரு. இந்த அம்மா போய் கல்லறைகளெல்லாம் ஒளிஞ்சுக்கணும், அவன்கிட்ட தப்பிக்க பார்க்கும். அப்போ தான் என்னது, இந்த மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலை எங்கே மணிமல்ல தீவுக்கு அழைச்சி செல்லும்னு சொல்லுவாங்க. மணிமேகலா தெய்வம் வந்து மணிமல்ல தெய்வத்துக்கு அழைச்சி செஞ்சிச்சு. அங்கே போய் மணிமேகலை தெய்வம் இவருக்கு மணிமேலைக்கு என்னது 3 வரம் கொடுத்துச்சு. என்னது, அல்ல அமுத சுரபியை கொடுத்துருச்சு, நினைத்த இடத்துக்கு போகிறதுக்கான வரம் கொடுத்து நினைத்த உருவமாக மாறிக்கிறதுன்ற 3 வரத்தை கொடுத்துரும். அப்போ 3 வரத்தை கொடுத்தோன்னே இந்த அம்மா என்ன செய்யும், உதயகுமார் என்ன விரட்டி வர்றான், நான் துரோகம் போன ஆசைப்பட்றேன், எனக்கு இல்வாழ்க்கை வராதுன்னு நினச்சிட்டு இந்த அம்மா என்ன செய்யுது, அவ காயச்சண்டிகை இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி உருவம் பெற்று காயச்சண்டிகை மாதிரி மாறிடுது. காயச்சண்டிகை திருமணம் முடிஞ்சு கணவனோட வச்சுட்டு வரையில் காயச்சண்டிகை மாதிரி மணிமேகலை உருவம் எடுத்து காயச்சண்டிகை உருவத்தில் போய் உதயகுமாரன்ட்ட இப்படி நீ அவளை விரும்பாதீங்க, அவள் அங்கே இதுக்கு தான் போகிறா, துற வாழ்க்கை மேல் போகிறான்னு அவள் கதையில் வந்து தெளிவாக உதயகுமாரனுக்கு விளக்குது. அப்போ காயச்சண்டிகை ரூபத்தில் போய் விளக்குறப்ப காயச்சண்டிகை வீட்டுக்கார் பார்த்துட்றான், என்ன நம்ம பொண்டாட்டி போய் இந்த உதயகுமாரன் இளவரசன்ட்டையே ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி அவன் மேலே காயச்சண்டிகை மேலே சந்தேகப்படுறாரு. ஆனால் காயச்சண்டிகை உடம்புக்குள்ளே இருக்கிறது யார், மணிமேகலை. அது அவருக்கு தெரியாது. அப்போ காயச்சண்டிகை போய் அவருக்கு சொல்லி உதயகுமாரனுக்கு விளங்க வச்சு அவரும் சரி அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் இந்த காயச்சண்டிகை வீட்டுக்கார் என்னது, மனைவி மேலே சந்தேகப்படுறாரு. இவள் வந்து எப்படி நம்மளை விட்டுட்டு இளவரசனை விரும்புகிறாள் நம்ம நினச்சிட்டு ஒரு வாள் எடுத்து போய் அந்த உதயகுமாரனை வெட்டி வீழ்த்திடுறாரு. அதோட மணிமேகலை வந்து ரொம்ப இந்த வாழ்வை ஆயிடுறாங்க. ஒரு விஷயத்தை புரிய வச்சு இது பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தவறு ஏற்பட்டுருது நினச்சி ரொம்ப இதாகி
அதை அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா இறுதியாக போய் புத்தத்துறை வீட்டு காலில் விழுந்து இந்த சிறைச்சாலை அறச்சாலையை மாட்டி நான் எல்லாத்துக்கும் நற்போதனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியாக காஞ்சிபுரம் சென்று இருக்கிறதா தான் இந்த கதையில் இருக்குது. இதுதான் இந்த மணிமேகலையோட அந்த கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு கிளைக்கதைகள் நிறையா இருக்கும். இதில் ஆபுத்திரனுக்கு அமுதசுரையை கொடுத்த சிந்தாதேவி, ஆபுத்திரை கோவில் இட்டவன் அமுதசுரப்பை கோவில் விட்டவன் ஆபுத்திரன், அமுதசுரை பற்றி மணிமேகலை சொன்னது தீவத்திலகை. அந்த இதை வச்சு எங்கே போய் வாங்கினாங்க என்னன்றதெல்லாம் நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. நமக்கு பேசிக் கதையை வந்து பார்க்கலாம். இதில் என்னென்னா மணிமேகலைக்குள் பார்த்தீங்கன்னா கிளைக்கதிகள் மிகுந்த நூல். இந்த இரட்டை காப்பத்தில் கிளைக்கதிகள் நிறையா இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த இரட்டை காப்பத்தில் பிறமொழி கலப்பு மிகுந்த நூல். இது பிறமொழி சொற்களை மிகுதியாக இதுவும் தமிழ் படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தமிழ் படுத்தியிருக்கு அப்படின்ட்டுலாம் நிறையாவே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிறதுனா இந்த இதில் ஒரு முக்கியமானது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடல் வந்து நம்ம பார்க்கணும். எப்படி ஒவ்வொரு மேற்கோளும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வினையின் வந்து வினைக்கு விளையாவது, புனைவன நீக்கின் புல்புறத்து இடுவது, முப்பினி விலை உடையது திப்பினி இருக்கை அப்படின்னு உடலின் இழுவை சுதமதி உதயகுமாரன் கூறியது. சுதமதி யார்? மணிமேகலையோட இது. அந்த மாவும் உதயகுமாரன் கூறியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்நிலை திருந்திடினும் கோல்நிலை திரியும், கோல்நிலை திருந்திடின் மாரிவளம் குன்றும். மாரிவளம்னா மலைவளம் குன்றும். மாரிவளம் குன்றின் மண்ணுயிர் இல்லை. மழை இல்லைன்னா இங்கே மண்ணில் உயிர் இல்லை. மண்ணுயிர் எல்லாம் மன்னனோட வேந்தனடது, தன்னுயிர் என்னும் தகுதி இன்றாகும் அப்படின்ட்டு மணிமேகலா தெய்வம் யார்? உதயகுமாரனுக்கு அவன் கனவுல சொல்லிச்சான். அப்போ இந்த பாட்டு ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயரில். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, மாரிவளம் குன்றின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன், தன்னுயிர் என்னும் தகுதி ஈன்றாகும்னு இந்த கேள்வி ப்ரீவியஸ் இயரில். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வரி எடுத்து வச்சுருப்பாங்க. வேணா பார்த்துக்கங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்தது இது. அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஏதோ ஒரு மேற்கோள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இது ப்ரீவியஸ் இயரில் உறுதியாக வந்துச்சு. இது யார்? அந்த மணிமேகலையை கூட்டிகிட்டு போனால் மணிமேகலா தெய்வம் யாருக்கு சொல்லி கேள்வி இப்படி இருக்கும், இது யாருக்கு சொன்னது யாருக்கு சொன்னது, இதில் ஓயாமல் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த பாட்டை பார்த்துக்கங்க. என்னது? கோல்நிலை திருந்திடும் கோல்நிலை திரியும், கோல்நிலை திருந்திடின் மாரிவளம் குன்றும். அப்போ மாரிவளம் குன்றின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன், தன்னுயிர் என்னும் தகுதி ஈன்றாகும் சொல்லி மணிமேகலை தெய்வம் சொன்னது. அதனால் இதை பார்த்துக்கங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு மேற்கோள் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பசியை பற்றி சொல்லியிருக்கு. என்னது? குடிப்பிறக்கும் அழிக்கும் விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெருமுனை விடுவும், நன்னணிகளையும் மணல் ஏழில் சிதைக்கும் பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு பசி கொடுமையை பற்றி தீவகத்திலவை மணிமேகலைக்கு சொன்னதுனால தான் இங்கே என்ன பாடுறாங்க, இந்த பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? ஆற்றுனாருக்கு அல்லிப்போ அறிவலை பகவர், ஆற்றா மக்கள் அரும்பசி களைவர், மேற் உலகில் மொய்யறிந்து வாழ்வோர், மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோரே என்னது உயிர் கொடுத்தோர், உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர். இது வந்து தீவத்திலகை மணிமேகலை சொன்னது. இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்ன்றது குடபுரனார் எதில் சொல்லிடுறாரு? புறநானூரில் ஏற்கனவே சொல்லிடுறாரு. அதைத்தான் இங்கே மணிமேகலையும் சொல்கிறாங்க. என்னது? உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மேற்கோள்கள் இருக்குது. நமக்கு அதில் ப்ரீவியஸ் இயரில் வந்தனால அந்த மேற்கோளை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் கதை, மணிமேகலை கதையும் இவ்வளவு தான். நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நமக்கு நேரம் குறைவாக இருக்கிற காலத்தினால இன்னும் நிறையா இது பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதுதான் கிளைக்கதை. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னது? சீவக சிந்தாமணி. இதுவும் என்ன சொல்லியிருக்கோம்? சீவக சிந்தாமணியை ஒரு சமண காப்பியம் சொல்லியிருக்கோம். சீவக சிந்தாமணி சமதாமணி ஆசிரியர் தலை சீவனும் திருத்த மருந்தார் தலை சீவரமுடியும் திருத்தக்கத்தேவர் இந்த கருத்து வேறுபாடுருக்கேன். எந்ததுன்னு திருத்தக்கத்தேவர் நிலையாமையை குறித்து எழுதிய நூல் நரிவிருத்தம். திருத்தக்கத்தேவர் நிலையாமை எழுத்து குறித்து நரிவிருத்தம். நம்ம இதை ஏற்கனவே எங்கே சொல்லியிருக்கோம்? மதுரை காஞ்சி நிலையாமை பற்றி சொல்லணும்னு இந்த நரிவிருத்தம் கதை கூட சொல்லியிருக்கோம். முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும். இந்த நரிவிருத்தம்னா என்னென்னா யாருக்கும் எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறதான். அந்த கதையை வேணால் ஒரு ஆட்டம் நான் லைட்டாக சிம்பிளாக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஒரு வேடன் வந்து காட்டில் வேட்டையாட போகிறாரு. அங்கே இருந்து ஒரு நரி மிகுந்த பசியோடு இருக்குது. அதுக்கு உணவுகளை பார்த்து தேடிக்கிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யானை இதாகிக்கிட்டு இருக்குது. அந்த வேடன் வந்து தந்தத்துக்காக அந்த ஆணையை வீழ்த்துறதுக்கு தனது அம்புல ஒரு நஞ்சை நல்லா கலந்து சுட்டு அம்புல வச்சு குறிப்பாத்துக்கிட்டு இருக்கார் யானையை. நரி அங்கேருந்து பார்த்துட்ருக்கு. அவர் என்னென்னா ஒரு பாம்பு புத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு குறி பார்க்குறாரு. அவர் அந்த விசையை வந்து நல்லா வேகமாக இழுத்து விடும்போது அந்த அம்பு என்னென்னா யானையோட குடலை துளைத்துட்டு கொஞ்சம் சதையை அள்ளிட்டு அந்த பக்கம் போய் விழுந்துருது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் நிலை தடுமாறி புத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. புத்தில் இருக்க பாம்பு வந்து இவரை கடிச்சிருது. உடனே இவர் வெறுப்பில் இடுப்பில் இருந்த அருவாள் எடுத்து பாம்பு தலையை அறுத்து போட்டுறாரு. பாம்பு கொத்துனால இவர் இறந்துடுறாரு. அங்கே யானை இறந்து கீழே விழுந்துருது. அப்போ அங்கேருந்து பார்த்த நரி என்ன செய்யுது? ஆகா,
சாப்பிட எதுவுமே இல்லைன்னு பார்த்தா இப்போ நமக்கு பல மாதங்களுக்கு தேவையான உணவு கிடச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த வர்ற பக்கத்தில் அதை நோக்கி அம்பு விழுந்து கிடந்தனால இந்த ஊனை முதல்ல யானையை சாப்பிடும், பாம்பு மனிதனை சாப்பிடும்னா இந்த அம்புல இருக்க கறியை முதல்ல சாப்பிடும்னு சொல்லி அந்த அம்புல இருக்க கறியை முதல்ல சாப்பிடுது. அதில் அந்த விஷம் தடவிறதுனால என்ன ஆயிடுது, அந்த நரி அந்த விஷம் தடுறதை சாப்பிட்டு இறந்துடுது. அங்கே இருக்க எல்லா பேரும் இறந்துடுறாங்க. அப்போ இந்த வாழ்க்கை வந்து யாருக்குமே நிலையில்லைன்னு சொல்கிறது தான் நிலையாமை. இப்போ இது பார்த்தீங்கன்னா விருத்தப்பாவால் பாடப்பட்ட முதல் காப்பியம். முக்கியமான கொஸ்டின், சீவக சிந்தாமணி விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு சமண காப்பியம். இதுக்கு மனநூல், காமநூல், முக்தி நூல் வேறு பேர் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இலியட், இந்தியாவின் ஒடிசி, காப்பிய மாளிகை எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவின் இலியட் காப்பிய மாளிகை, இந்தியாவின் ஒடிசின்னு இதுக்கு வேறு பேர்லாம் இருக்குது. வடமொழியில் பார்த்திங்கன்னா கத்திய சிந்தாமணி, சத்திர சூடமணி என்ற இருநூலை தழுவி எழுதினதான் இந்த சீவக சிந்தாமணி. எப்படி 13 இளம்பலங்கள் கொண்டது, 3145 பாடல். ஷார்ட்கட்டு கூட வச்சுக்கோங்க. ஒன்றை தூக்கி மட்டும் இப்படி வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்னது 3 4 5 3 4 5ன்னு வருது. சீவக சிந்தாமணி 3, சரிங்களா? 3 4 5 அந்த இடத்துல மட்டும் வரிசையாக வச்சுட்டு ஒரு ஒன்றை மட்டும் நடுவில் சொல்லிடுங்க. வாரு 1 திருத்தக்க தேவரை உள்ள சொல்லி விட்டுருங்க. 3 4 5 அப்போ 3145 பாடல்களை கொண்டது. ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் வந்திருக்கும்னா எல்லா கண்டக்டையும் கொடுத்து வச்சுவிட்டு இந்த மாதிரி இது சீவக சிந்தாமணி 12 இளம்பலை கொண்டு இருக்கும், ஒரு 2000 பாட்டை கொண்டு இருக்கும் அப்படின்னு டேரெக்டாக வச்சுருவாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஆமாம் இது எப்படி இல்லை, சீவக சிந்தாமணி 3ல் வருது, அப்போ 3 4 5ன்னு தானே வரும். அந்த இடத்துல ஒருத்தரை திருத்தக்க தேவரை சொல்லி விடணும்ல. அப்போ 3 1 4 5 3145 பாடலில் கொண்டது. நான் 13 இளம்பகள்னால் சீவக சிந்தாமணி 1, சீவக சிந்தாமணி 3, அப்போது 1 3 13 இளம்பகங்களையும் அதான் என்னது முதல் இளம்பகம் நாமகள் இளம்பகம் முதலாகவும், இறுதி இளம்பகம் முக்தி இளம்பகம் ஈராகவும் 13 இளம்பகங்களை இது கொண்டது. 13க்கு எப்படி ஷார்ட்கட்டு 1 ஒரே ஒரு நூல் சீவக சிந்தாமணி. அதுக்கு என்ன சீவக சிந்தா மணின்னு 3 இருக்கிறனால 1 3 இளம்பகங்கள். அதே மாதிரி அந்த 3 அங்கே வந்து அப்படியே தொடரணும். 3 ஒரு தரத்தில் 3 4 5ன்னு வந்துடும். அதனால் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன். இது விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். என்னது நாமலும் முக்திலும். காப்பிய தலைவன் யார்? சீவகன் வந்து சிந்தாமணியோட ஒப்பிட்டுள்ளான். இதில் சீவகனில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இவர் ஒவ்வொரு இதாக பண்ணி ஒவ்வொரு ஆளையாக திருமணம் முடித்து வீணை போட்டியில் வென்று காந்தரவத்தை கல்யாணம் முடிப்பார். சுண்ணாம்பு போட்டிலண்டு பதுமறைகளம்படி இப்படி நிறையா இதெல்லாம் வரும். அந்த கதையை நமக்கு வேணாம். இது என்ன இதுன்னு மட்டுன்றதை வேணால் நம்ம முன்னாடியே பார்த்துடலாம். இந்த நூல் ஆசிரியரே அவருக்கு சீவகனுக்கு என்ன செஞ்சுருக்காரு, காமதிலகம்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. என்னது காமதிலகன் பட்டம் கொடுத்துருக்காரு. சீவகனோட தந்தை பேர் என்னது, சச்சந்தன் தாய் விசையை. என்னது சச்சந்தன் தாய் விசையை. இவங்க நாடு ஏமாங்காத நாடு, தலைநகர ராசமாபுரம், அமைச்சர் வந்து கட்டியங்காரன். இப்போ என்னன்னா நாட்டோட தலைவன் வந்து மன்னன் தான் சச்சந்தன், தாய் விசையை வந்து என்னவா இருக்காங்கன்னா கர்ப்பமாக இருக்காங்க, குழந்தை பிறக்க போகுது. அப்போ அந்த குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் இந்த அமைச்சர் கட்டியங்காரன் என்ன செய்கிறான், சூழ்ச்சி செஞ்சு ஆட்சியை கைப்பற்ற பார்க்குறான். எப்படி சூழ்ச்சி செஞ்சு ஆட்சியை கைப்பற்ற பார்க்குறான். அப்போ இந்த சச்சந்தன் என்ன செய்கிறாருன்னா விசையை பார்த்தீங்கன்னா மயில்பூரி புட்பக விமானம், இதை தான் வந்து அந்த தமிழரின் வானியல்னு 8வது புக்கிலையும் 10th புக்கிலையும் எது இருக்குன்னு நினைக்கிறேன், ஓல்டு புக்கில் அதில் சொல்லியிருப்பாங்க. மயில்புரியும் புட்பக விமானம்ன்றத செய்தியை சீவக சிந்தாமணி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. மொட்டனி எப்படி சீவக சிந்தாமணி சொல்லும் இல்லை, ஏன்னா இந்த மயில்புரி புட்பக விமானத்தை வச்சு அந்த அம்மாவை ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவார். ஏன்னா சூழ்ச்சி நடக்குது, எப்படி கொல்ல போகிறாங்கன்னே கர்ப்பிணியாக இருக்கிற அந்த விஷயை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மயில்புரி புட்பக விமானம் நேராக போய் எங்கே போய் இறங்கிறேன், சுடுகாட்டில் போய் இறங்கிறேன். அது சுடுகாட்டில் இறங்கிறேன். அப்போ சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இவர் தான் பிறப்பார் சீவகன். அந்த சீவகனி தந்தை சச்சத்தனை கொன்றவன் கட்டியங்காரன். அப்போ என்ன செஞ்சுறாரு, சூழ்ச்சி பண்ணி கட்டியங்காரன் வந்து என்னது சச்சத்தனை கொன்றாரு. அந்த சீவகன் சுடுகாட்டில் பிறக்கிறப்ப அவங்க அம்மா விசையையும் இறந்து சுடுகாட்டில் இறந்துடுறாரு. சீவகனை எடுத்து கந்துக்கடன் ஒரு வணிகர் வந்து வளர்த்து வந்து அவனுக்கு ஆசிரியர் வந்து அச்சனந்தி. இவங்க வந்து இவரை வளர்த்துட்டே வர்றாங்க சீவகனை. எப்படி படம் மாதிரி தான், நீங்கள் பாகுபலி மாதிரி கூட வச்சுக்கோங்க. குழந்தையை காப்பாற்றிட்டு ஓடுவாங்கல்ல, இதை பார்த்து கூட பாகுபலி எடுத்துருக்கலாம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த குழந்தையை மேலே ஏற்றி அது அங்கே சுடுகாட்டில் பிறந்து வளர்ந்தோன்னே இந்த கந்துக்கடன் எடுத்து வளர்ப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குறவ மக்கள் எடுத்து வளர்க்குற மாதிரி போட்டுருவாங்க பாகுபலியில். இதில் அதே மாதிரி எடுத்து வளர்த்து எல்லா வீரரும் அனைத்து கலைகளையும் கற்று இவரும் தேர்ந்து இவனோட அம்மா அப்பாவை இப்படி ஒருத்தங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்னோன்னே அவரை போய் அழித்து மீண்டும் வெற்றி பெற்று அந்த நாடை கைப்பற்றி முடிச்சுட்டு கடைசியில் என்னென்னா எனக்கு வந்து
இந்த இதுவே வேணாம், எல்லாமே அடைஞ்சு ஒரு கட்டத்தில் கடைசியில் துரோகம் உண்டு சமண முனிவராய மாறி மோட்சம் அடைகிறது தான் இந்த இதோட கதை. இந்த சிவ சிந்தாமணி கதையை கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகுபலிக்கு ஓரளவு மேட்ச் ஆகும், ஃபுல்லாகவே மேட்ச் ஆகும், அதே மாதிரியே மேட்ச் ஆகும். அதே கதை தான். அப்பா அம்மாவை கொண்டுருவாங்க, வளர்ந்து கதையை தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து வித்தையும் கற்று போய் திருப்பி அப்பா அம்மாவை கொண்டு அந்த கட்டியங்காரனை கொண்டு திருப்பி நாட்டை மீட்டு எடுத்து அதுக்குள்ளேயே இங்கே நிறையா பேரை கல்யாணம் முடித்து நிறையா இது முடிச்சு விட்டு கடைசியில் வந்து எல்லாருமே ஒரு கட்டத்தில் துறவுன்னு சொல்லி துறவடைஞ்சு சமண முனிவராகவே மாதிரி மோட்சம் அடைகிறது அந்த சீவக சிந்தாமணியோட கதை. நீங்கள் கதை இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கதைகளை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம், வேறு ஒன்றும் முக்கியமானது இது நமக்கு இதில் இருக்காது. இதில் வந்து மேற்கொள் பார்த்தோன்னா மெய்வகை தெரிதல் ஞானம், விளங்கிய பொருட்கள் தம்மை, பொய்வகை இன்றி தேரல் காட்சி, ஐம்பொறி மாட்டி அப்படின்ட்டு இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இதோட சிறப்புகள் பார்க்கலாம். அனைத்து சமயத்தோடும் விரும்பி கட்டுற சமண காப்பியம். சைவனான குலோத்துங்க மன்னனே இதை விரும்பி கட்டிருக்காரு. நூல் முழுமைக்கு சைவரான நச்சினிக்கிரியார் இதுக்கு உரை எழுதியிருக்காரு. இதுக்கு இருமுறை உரை எழுதியிருக்காரு. ஊவேஸ் அவர்கள் முதன்மையாக இதை பதிப்பிச்சிருக்காரு. ஜி போப்பு இதனை என்ன சொல்கிறாரு, இலியட் ஒடிசி, அதான் சொல்ல இந்தியாவின் இலியட் இந்தியாவின் ஒடிசின்னு சொல்கிறார். அந்த நூலுக்கு இணையாக அதை ஒப்பிட்டு விட்டுருக்காரு. இந்த கேள்வி ப்ரீவியன் ஹி இஸ் எ பிரின்ஸ் அமாங் த தமிழ் போயர்ஸ், தமிழ் கவிஞர்களும் இளவரசன் திருக்கத்தேவர் என ஜி போப்பு இவரை புகழ்ந்திருக்கார். இந்த கேள்வி பல முறை வந்திருக்கு. ஹி இஸ் பிரின்ஸ் அமாங் த தமிழ் போயர்ஸ், தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என திருக்கத்தேவரை ஜி போப்பு வந்து புகழ்ந்திருக்காருன்னு பல முறை இது வந்திருக்கு. அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா வளையாபதி. நம்ம அடுத்து யார் பார்க்க போகிறோம், வளையாபதி. வளையாபதிக்கு என்னது, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது ஒரு என்னது சமண காப்பியம். இதுவும் விருத்தப்பலானது. முதல் விருப்பதான சிவசிந்தாமணி. இது முழுமையாகவும் கிடைக்கல. என்ன சொல்கிறாங்கன்னா மூலநூல் வைசிய புராணம் 35 சொல்லுங்கள். நவகோடி நாராயணனை பற்றி சொல்லுது. மடலேறுதலை பற்றி கூறும் காப்பிய நூல். மடலேறுதல் பற்றி காப்பிய நூல். இந்த மடலேறுதல் என்னென்னா இந்த பனை ஓலையில் வந்து ஒரு இது மாதிரி மடல் மாதிரி செஞ்சு அதை வந்து என்னென்னா தனக்கு இதில் வச்சுட்டு ஊர் மூலியம் நான் வந்து இவரை விரும்புகிறேன் அப்படின்றத தெரியப்படுத்துகிறதா பண்ணுறேன். அது ஒரு வற்புறுத்தல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது பெண்களுக்கு வந்து இதாக இருக்கும். அதான் அந்த மடல் ஏறுதலை பற்றி காப்பிய நூல். ஏன் மடல் ஏறுதல்னு நான் இந்த கதைக்குள்ளே போயில உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கதை என்னடா, நவகோடி நாராயணனை பற்றி. நவகோடி நாராயணன் வச்சுக்கோங்களேன் ஒரு வைர வியாபார வணிகன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் குலத்தில் அவர் வணிகன் தானே. அப்போ வணிக குலத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு வருவார். வாழ்ந்துட்டு வரையில என்ன செஞ்சுருவாருன்னா ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்து வேறு குலத்தில் இருக்க ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்து இவர் இது பண்ணிடுவார். அப்போ 2 கல்யாணம் பண்ணிடுறாரு. அவ குலத்தில் முடிச்சிடார். 2வது ஒரு குலத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை முடிச்சனே. இது அவங்க சமூகத்தாருக்கெல்லாம் தெரிஞ்சோனே இவரை என்ன செய்கிறாங்கன்னா இந்த நவகோடி நாராயணனை வந்து அவரோட குலத்திலேருந்து இவரை ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஒதுக்கி வச்சோன்னே இவர் அந்த பெண்ணோட வாழ்கிறாரு. அந்த பெண்ணோட வாழும்போது அந்த பெண் போய் இப்படி ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு காளி தெய்வத்தை போய் வேண்டுறாங்க. என்னது, காளி தெய்வத்தை வேண்டி இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இவர் என்ன செஞ்சிடறாருன்னா, ஆண் குழந்தை பிறந்தோடனே இவங்களை விட்டுட்டு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த வணிகர் கூட்டம் இவரை சேர்த்துட்டு திருப்பி அந்த மூத்த மனைவியோடு இவர் வாழ போயிடுறாரு. அப்போ இந்த சிறுவனை வந்து இவங்க அந்த தனியாக வந்து இவங்க வளர்த்து எடுக்கிறாங்க. இவங்க வளர்த்து எடுத்து அவனுக்கு இவங்க தந்தை யாருன்ற விவரமே தெரியாமல் வளர்ந்துட்டு வர்றான். ஒரு கட்டத்தில் உன் தந்தை யாருன்ற விவரத்தை இவங்களுக்கு சொல்கிறப்ப இந்த சிறுவன் போய் அந்த இவர்கிட்ட நாங்கள் தான் உங்கள் தந்தைன்னு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சமுதாயத்தில் நம்மளை ஏற்றுக்கிற மாட்டாங்க, இவனை சேர்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி பயந்து இவனை சேர்க்கவே மாட்டார். அப்புறமேட்டு வந்து இவன் தந்தையை போய் எப்படி இவன் புரிய வச்சு அவன் ஏற்க மறுத்துறத எப்படின்னு சொல்லி இவன் தான் என் தந்தைன்னு இவன் எப்படி அங்கீகாரம் பெறான்றதான் இந்த வளையாபதியோட கதை. அப்போ இந்த மடலேறுதல் என்னென்னா, அந்த 2வது மனைவி இருக்காங்களே இவரை தான் நான் வந்து திரும்பி முறுமுணம் முடிச்சேன்னு சொல்லி அவங்க வந்து துன்பப்பட்டு அந்த மடலேறுதலை வந்து சொல்கிறதுனால இது மடலேறுதல் பற்றி கூறு இது காப்பிய நூலாகும். அப்போ அந்த சிறுவன் வந்து தனது தந்தை இவர் தான் என்ன நிரூபிக்கிறது தான் இந்த வளையாபதியோட கதை. இது வந்து ஒரு சமண காப்பியம்தான். இந்த கதைகளை வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஒட்டக்கூத்தர் கவியல்களை வேண்டி வளையாபதியை நினைத்தாருன்னு சொல்கிறாங்க என்று தக்கையாகப்பரணி உரையாசிரியர் இதில் சொல்லியிருக்காரு. வேறு என்னன்னு இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் பெரும்பாலும் இதில் இல்லை, மேற்கோள்கள்லாம் இல்லை. இதில் வந்து இலக்கிய உரையாசிரியர்கள் மிகவும் போற்றப்பட்ட நூல்னு இதை சொல்கிறாங்க. வேறு என்ன முக்கியமாக என்ன சொல்கிறாங்க சிறப்பு, இலக்கிய உரையாசிரியர்கள் மிகவும் போற்றப்பட்ட நூல் வந்து இந்த வளையாபதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குண்டலகேசி. வளையாபதி முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்க போகிறது குண்டலகேசி. இதை ஏற்கனவே சொல்லியாச்சு. என்னது, காதில் குண்டு மாற்றா இப்போலாம் நாக்கில் குத்திரம் சொன்னனால நாக்கில் குத்துறனால நாத குத்தனார். இது வந்து பௌத்த காப்பியம். சுருண்ட
தலைமுடியே உடையவள் என்று பொருள். குண்டலகேசி விருத்தம் அகலகவி என்ற வேறுபேர் உண்டு. இந்த நூலுக்கு என்னது? குண்டலகேசி விருத்தம் அகலகவி என வேறுபேர் உண்டு. நூல் முழுமையாக கெடுக்கல. குண்டலகேசி வரலாற்றை நீலகேசி கூறுது. குண்டலகேசின் இயற்பெயர் பத்திரை. குண்டலகேசியோட இயற்பெயர் பத்திரை. ராசிக நாட்டு மந்திரியின் மகள். என்னது? ராசிக நாட்டு மந்திரியின் மகள். இந்த இதை தான் கலைஞர் என்ன எழுதியிருக்காரு, மந்திரி குமாரின்னு திரைப்படமாகவே எடுத்திருக்காரு. இந்த கதையை மந்திரி குமாரின்னு திரைப்படமாக எடுத்திருக்காரு. இந்த கதை கூட உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த படம் கூட பார்த்துருப்பீங்க. இது என்ன கதைனா, இந்த பத்திரை பூம்புகார் நகரத்தில் இருக்காங்க. இந்த பத்திரை அந்த பூம்புகார் மன்னன் அரசன் இருக்காங்க, அரசனோட மக இந்த பத்திரை. அப்போ ஒரு திருடனை அந்த திருடன் பேர் என்னது? காளான். அவன் திருடன் பேர் என்னது? காளான். அதான் குண்டலகேசி கலவன் தான் இருப்பாருங்க, காளான். இவன் ஒரு கல்வன். குண்டலகேசி கலவன் காளான், இவர் ஒரு கல்வன். அப்போ இந்த திருடனை என்ன செஞ்சிடறாங்கன்னா, இவனை தூக்கில் போட போகிறாங்க. அப்போ இவனை இங்கே பார்த்து பத்திரை இவனை விரும்பி அவங்க தந்தைகிட்ட சொல்லி இவனை அதிலிருந்து அந்த தூக்கு தண்டனையிலேருந்து விடுவிச்சு இவனை சிறை தண்டனையில் இருக்காங்க. சிறை தண்டனையில் இவனை காதலித்து இவனை திருமணம் முடிக்க போகிறாங்க. திருமணம் முடித்தா ஒரு திருடனை திருமணம் முடிச்ச தந்தையை ஒத்துக்குருவாரா? தந்தையை ஒத்துக்கிற மாட்டார். தந்தை கோவப்படுறாரு. அதையும் மீறி இந்த திருடனை திருமணம் முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த திருடன் முடிச்சுன்னா இந்த திருடன் உண்மையாக இருக்கார். நம்ம இந்த மாதிரி சாக போனதில் நம்மளை மீட்டு காதலிச்சு நம்மளை கொண்டு வந்துட்டான்னு சொல்லி இவங்களுக்கு உண்மையாக இருக்கார். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஒரு வீட்டில் வேறு ஒரு திருட பொருள் நடந்துடுது. நடத்துகிறப்ப இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, கணவனை ஒரு கோவத்தில் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. கோவத்தில் நீயே இதுக்கு முன்னாடி ஒரு திருடன் தானே, நீ கூட இதை செஞ்சுருக்கலாம்லன்னு சொல்லி இவங்க பேசிடுறாங்க கணவரை. அவர் திருந்தி நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ இந்த பத்திரம் என்ன செஞ்சுறாங்க, காளான நீயே ஒரு முன்னாடி காலத்தில் ஒரு திருடன் தானடா, அப்போ நீ திருடுகள் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணுன்னே இவருக்கு யார் என்ன சொல்லியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருடன்னு தெரிஞ்சு என்னை விரும்பி கல்யாணம் பண்ண என் மனைவியே என்னை இப்படி திருடன்னு சொல்லிட்டா, அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கிற முடியலன்னு சொல்லி மனைவி மேலே ரொம்ப ஒரு மாதிரி கோபமாயிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, மனைவியவா ஊரை சுற்றி பார்ப்போம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு போய் மலை மேலே வச்சு இவளை தள்ளி விட்டு கொன்றுன்றதோட போகிறார். நீங்கள் அந்த மந்திரி குமாரி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். குதிரை மேலே உட்கார வச்சு ஒரு பாட்டை பாடிட்டு கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி இவர் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போகிறார் மலை மேலே. அப்போ பத்திரைக்கு தெரிஞ்சிருச்சுமே நம்மளை கொல்ல வரேன். அப்போ எனக்கு கடைசியாக ஒன்றே ஒன்று வேணும், ஒரு உரம் கொடுங்க. என்ன வேணும்னா, உங்களை 3 முறை நான் சுற்றி உங்களை வணங்கணும், அப்புறம் நீங்கள் என்னை தள்ளி விட்டு கொள்ளுங்கன்னு. சரி சுற்றி வாங்கினோடனே இவரை நிப்பாட்டிட்டு 3 முறை சுற்றலை, 2 முறை சுற்றி 3ஆவது புறம் சுற்றலை. என்னது, கணவனை மலையிலேருந்து தள்ளி விட்டு இவங்க கொண்டுறாங்க. இதுதான் இந்த இதோட கதை. இப்போ கணவனை கொண்டுட்டோன்னே வெறுப்பாகி என்ன ஆயிடுறாங்க, முடியை வலிச்சிடுறாங்க. முடியை வலிச்சோன்னே இவங்களுக்கு என்னது, முடி சுருண்டையாக வளருது. அதனால தான் என்னது, சுருண்ட தலைமுடியை உடையவள் என்று பெயர். என்னது, சுருண்ட தலைமுடியை உடையவள். அப்புறமேட்டு இந்த சமயத்தை இது பண்ணி புத்தரோட அந்த துணையவர்கிட்ட போய் நின்று புத்தரை பார்த்து இவர் புத்தர்கிட்ட அடைக்கலமாகி பௌத்த சமயத்தை தழுவுறது தான் இந்த குண்டலகேசியோட கதை. இதுதான் இந்த குண்டலகேசியோட கதை. அப்போ இப்போ எதுக்கு குண்டலகேசியும் மணிமேகலையும் பௌத்தத்தை தழுவுறாங்க? மற்ற 3மே என்னது, சமணம். நீங்கள் இந்த படம் கலைஞரோட மந்திரி குமாரி பார்த்தீங்கன்னா இந்த கதை தான் வரும். ஒரு பாட்டை பாடிக்கிட்டே தான் கூட்டிகிட்டு போவார். அப்போ இவரே பேர் பத்திரை, கணவர் பேர் காளான, இவன் ஒரு கல்வனை. குண்டலகேசி வரலாற்றை நீலகேசி கொள்ளுது. இந்த குண்டலகேசிக்கு எதிராக தான் என்னது அங்கே நீலகேசி எழுதப்பட்டதுன்னு சொல்லி முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். அந்த ப்ரீவியஸ் அந்த இதுலேயே இந்த கேள்வியுமே திருப்பி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல் என்ன அப்படின்ட்டு முன்னாடியே நமக்கு கொஷினில் நிறையா தடவை வந்திருக்கு. குண்டலகேசிக்கு எதிராக செய்யப்பட்டது தான் நீலகேசி. அது ஐஞ்சிறுகாப்பியத்தில் இருக்குது. நம்ம அடுத்த ஐஞ்சிறுகாப்பியம் போது பார்க்க போகிறோம். இப்போ 5 நூலை பற்றி பார்த்துட்டீங்க. ரொம்ப எளிமையாகவும் நம்ம ஷார்ட்டாகவுமே இதை சொல்லியிருக்கோம். எளிமையாகவும் ஷார்ட்டாகவும் கதையாக தான் சொல்லியிருக்கோம். எல்லாமே கதை தான். நம்ம அதுக்கடுத்ததாக ஐஞ்சிறுகாப்பியங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு 50 காப்பிகளை பார்த்துக்கோங்க, கதைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கே வந்திருக்குன்னு எல்லா விவரமும் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுக்கு பிடிஎஃப் வேணும்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம். இதை பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இவ்வளோ தெளிவாக பொறுமையாக கதையாக சொல்லித்தர மாட்டாங்க மற்ற எல்லாரும். இதுனா இது படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓரளவு இதை ஷார்ட்கட்டாகவும் கதையாகவும் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவும். படிச்சுக்கோங்க. நன்றி. நம்ம அடுத்த டாப்பிக்கில் ஐஞ்சிறுகாப்பியங்கள் பார்ப்போம். வணக்கம்.